நண்பர்களே, இந்த கூட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 9 கோழி குஞ்சுகள் இருக்கு. எல்லாமே பிளாக் கலர்ல தான் இருக்கும். இதுக்கு என்ன பிரச்சனைன்னா, எல்லா கோழிக்கும் அம்மை நோய் வந்துருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு கோழிக்கு கூட அம்மை நோய்க்கு மருந்து போட்டு இந்த கூட்டுக்குள்ள விட்டோம். இதில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. நம்ம வந்து இப்ப இங்கிலீஷ் மெடிசன் தான் நம்ம யூஸ் பண்றோம். நாட்டு மருந்து எதுவும் யூஸ் பண்ணல. இங்கிலீஷ் மெடிசன்னா கொஞ்சம் சீக்கிரம் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இங்க பாருங்க, இந்த கோழிக்கெல்லாம் அம்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம, வெளிய இருக்க கொஞ்சம் கோழிகளுக்கும் அம்மை நோய் இருந்துச்சு. ஆனா, இதெல்லாம் இப்ப தான் நம்ம மருந்து குடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த கோழிகளையும் காட்டுறேன் பாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி நல்லா இருக்காங்க. கோழி குஞ்சுகள்ல 2 கோழி குஞ்சுகள விக்கலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள தான் இந்த மாரி சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு நமக்கு. அது மட்டும் இல்லாம வெளிய கொஞ்சம் கோழிகள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் ஒரு மாரி க்யூர் ஆயி வந்துட்டாங்க. இவங்கலாம் அம்மை வந்தவங்க தான். இந்த வெயிலுக்கு வந்து நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல. அதனால இந்த கோழிகள்லாம் சொல்லவே தேவையில்ல. எவ்வளோ இதாகும், எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இதெல்லாம் அம்மை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி நம்ம கிட்ட வந்து சோம்பேறித்தனமான கோழிகள் தான் இது எல்லாமே. வந்து நம்ம போடுற சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இங்கனயே நிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த காட்டுக்குள்ளலாம் போய் மேய மாட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம நட்டு வச்சிருக்க செடிகள், இதெல்லாம் தான் சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. இதில வந்து ஒரு 17, 16 கோழி குஞ்சுகள் இருக்கும். இது எல்லாமே இப்படித்தான், இப்படி சோம்பேறித்தனமா அங்கனயே இருக்க செடிகள, அப்புறம் நம்ம போட்ட சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே நிக்கும். ஆனா நெறைய கோழிங்க வந்து அந்த காட்டுக்குள்ள போய் தான் மேயும். ஆனா இவங்க மட்டும் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.